ஹாய் ஆல், வெல்கம் டு கணினி இந்திரணி. இன்றைக்கி வீடியோவில் டிஎன் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற ஹாஃபலிக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஹாஃபலிக்குன்னு இல்லை, பப்ளிக்குக்குமே இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் படித்தாலே போதும். கம்பல்சரியை தவிர எல்லா கொஷின்ஸுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, ஆவரேஜாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கொஷின்ஸ் மட்டும் நல்லா தரோவாக படிங்க. லெசன் 1ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதில் மெயினாக இன்னும் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியூ, வாட் இஸ் கம்ப்யூட்டர், இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்கு. லெசன் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 2ஆக பிரிஞ்சிடும். அதில் எது ரிப்பீட்டடாக இருக்கோ அதை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். லெசன் 3யை பொறுத்த வரைக்கும் 4 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டரும் HDMIயும் நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. அடுத்து லெசன் 4ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இந்த 2 கொஷின், இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. GUIனா என்ன, மல்டி ப்ராசஸிங். GUIனா விண்டோ பேஸ்டு சிஸ்டம், வைப்ரண்ட் கலர், அட்ராக்ட் த யூசர் வெரி ஈஸிலி, அவ்வளோதான். மல்டி ப்ராசஸிங் அப்படின்னா மல்டிபிள் ப்ராசஸ் ரன் அட் சேம் டைம், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் parallel ப்ராசஸிங். இது எழுதினாலே போதும். லெசன் 5 பொறுத்த வரைக்கும் 3 2 மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ்னால் என்ன எழுதுவீங்க? டிஃபால்ட்டாக ஒரு கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறப்ப while buying a கம்ப்யூட்டர் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கிற எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஐகான். மை கம்ப்யூட்டர், மை டாக்குமெண்ட், இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸில் வரும். அடுத்து லெசன் 6 7 8 பொறுத்த வரைக்கும் எல்லா டீச்சர்ஸுமே சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காதீங்க அப்படின்னு. நான் அதில் என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன்னா, லெசன் 6ல் டிஃபைன் அல்காரிதம், அப்புறம் கோட் கிராஸ் உல்ஃப் ப்ராப்ளம் புரியலை அப்படின்னா விட்டுருங்க. அல்காரிதம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் அ கிவன் ப்ராப்ளம். லெசன் 7 பொறுத்த வரைக்கும் ஹவு டு வி ரீஃபைன் அ ஸ்டேட்மெண்ட், இது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா டைம் ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லெசன் 8 பொறுத்த வரைக்கும் டிஃபைன் லூப் இன்வேரியன்ட், இது நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நல்லா படிங்க. 3 2 மார்க் தான் அந்த லெசனில். லெசன் 9 வந்து 2 பார்ட்டாக பிரிஞ்சிடும். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து டோக்கன்ஸு, செகண்ட் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸ் வேரியபிள், இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். டோக்கன் அப்படின்னா என்ன எழுதுவீங்க? ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் அ ப்ரோக்ராம் இஸ் நோன் அஸ் டோக்கன்ஸ். அப்புறம் there are several type of tokens availablesன்னு போட்டுட்டு கீவேர்ட் ஐடென்டிஃபையர், ஆப்ரேட்டர், லிட்ரல், பஞ்சுவேட்டர்ஸ், அவ்வளோதான். அப்புறம் ரெஃபரன்ஸ் வேரியபிள்னால் என்ன? லெசன் 10 பொறுத்த வரைக்கும் 4 2 மார்க் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னா, அந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட்டை எழுத சொல்லியிருப்பாங்க, அதுவும் அப்புறம் ஒயில் லூப் வச்சு எழுதுகிற ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லெசன் 11 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாய்டு டேட்டா டைப், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டு டிக்ளேர் அ ஜெனரிக் பாயிண்டர், வாய்டு டஸ் நாட் ஹாவ் அ ரிட்டன் டைப், 2 பாயிண்ட்டு தான் இருக்கும். மிச்சம் 2 கொஷினும் படிச்சுக்கோங்க. லெசன் 12 பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸ் டு டிக்ளேர் 2 டைமென்ஷன் அரே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரிங்குனா என்ன, இதுவும் இம்பார்ட்டன்ட். லெசன் 13ல் 3 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். அதில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னா பாலிமார்ஃபிசம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலி அப்படின்னாலே மெனி, மார்ப் அப்படின்னாலே டிஃப்ரெண்ட் ஷேப். ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்னா மெனி ஷேப்ஸ். எபிலிட்டி ஆஃப் அ ஃபங்க்ஷன் டு ப்ராசஸ் அ மெசேஜ் இன் மோர் தேன் ஒன் ஃபார்ம் இஸ் நோன் அஸ் பாலிமார்ஃபிசம். அவ்வளோதான், அழகாக 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. லெசன் 14 பொறுத்த வரைக்கும் இந்த 3 2 மார்க்கும் இம்பார்ட்டன்ட். இதில் எது மேம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னா, இதில் எதுவும் ரிப்பீட்டடாக கேட்டதில்லை. லெசன் 15 பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் த ஆப்ரேட்டர் தட் cannot be overloaded, இது 3மே இம்பார்ட்டன்ட். இது 3ல் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா செகண்ட் 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெசன் 16 பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெசன் 17ல் வந்து ரோல் ஆஃப் ஃபயர்வால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபயர்வால் அப்படின்னாலே என்ன, ஒரு நெட்வொர்க்கில் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் பேக்கெட்ஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், அதுதான் ஃபயர்வால். லெசன் 18ல் 3 2 மார்க்ஸ் இருக்குது. லிஸ்ட் த சர்ச் இன்ஜின் சப்போர்ட்டட் பை தமிழ் லாங்குவேஜ், கூகுள், பிங், யாஹூ, அவ்வளோதான் ஆன்சர். வாட் ஆர் த கீபோர்ட் லேஅவுட்ஸ் யூஸ்ட் இன் ஆண்ட்ராய்டில் வந்து செல்லினம் அண்ட் பொன்மெடல் ஆர் த 2 கீபோர்ட் லேஅவுட்ஸ் யூஸ்ட் இன் ஆண்ட்ராய்ட். TSCIA அப்படின்னா தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், அதை பற்றி எழுதணும். லெசன் 18 17 நல்லா படிச்சிங்க அப்படின்னாலே ஒரு 2 மார்க் வந்து ஹாஃபலியில் எழுதிடலாம் கண்டிப்பாக. இதில் இருக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எந்த வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.